பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் அப்படின்னு இந்த இடத்துல இந்த பக்தர் சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், நன்மை செஞ்சுட்டாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா சந்தோஷமா நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம், சாட்சி சொல்லுவோம், எல்லா காரியங்களையும் நம்ம செய்துவோம். அப்படித்தானே? ஆனா அதுவே சில ஃபெயிலியரான சூழ்நிலைகள், சில கற்றுக் கொடுப்புகளுக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்தும்போது, சில உடைக்கிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு அந்த நன்றி சொல்லுகிற அந்த ஒரு இருதயம் நமக்குள்ளாக காண்பிக்கப்படாது. அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஃபெயிலியருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்த இந்த உபதேசத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஃபெயிலியர்ல நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, இந்த வியாதியை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோமா? நன்மை செய்ததற்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு, நன்மையை மட்டும்தான் ஆண்டவர் செய்வார். சில பாதைகள்ல நம்மை உருவாக்குகிறதும் தேவன் செய்கிற பாதை தான், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் நன்மை செய்கிறவர் தான், ஆனால் சில பாதைகளை நம்ம அனுமதிக்கிறாரானால் அது ஆண்டவர் நம்மை அவருடைய பக்கமாய் திருப்புகிறதற்காக சில சிக்ஷைகளுக்கான சூழ்நிலையை தேவனே அனுமதிப்பார். அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொண்டால் ஆண்டவருக்கு நம்ம எல்லா நேரத்திலையும் நன்றி செலுத்துவோம், எல்லா நேரத்திலையும் ஆண்டவரையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை காரியங்களை செய்தார், எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும், ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் இன்றைக்கு என்னை நடத்தி கொண்டு வராரா, இன்றைக்கு என்னை போக்குவரத்து பிரயாணத்தை ஆசீர்வதித்தாரா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு போஷிக்கிற உணவு கொடுத்தாரா, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு என் செய்கிற காரியங்களை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரா, அதற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காரியமாக, ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதே போல இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பார்த்த அந்த உபத்திரவங்களுக்காகவும், சில ஃபெயிலியர்ஸ் மத்தியில நம்ம போனோமா இல்லையா, அதுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த ஃபெயிலியரை எனக்கு அனுமதித்ததற்காக உமக்கு நன்றி. இந்த பாதையிலே நான் எதிர்பார்த்தேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இது எனக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி, அது ஆனால் வாய்க்கவில்லை என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இது இந்த வருஷத்துல வாய்த்துரும்னு நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்தக்கு நடக்காததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதை மட்டும் செஞ்சாதான் நான் நன்றி சொல்லுவேன், இதை மட்டும் செஞ்சாதான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இதை செஞ்சாதான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு மாத்திரம் நாம நிற்போமானால் அது நல்லது அல்ல. என்ன வசனம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. அதை விசுவாசிக்கிறீங்கல்ல? எல்லாமே எனக்கு நன்மையாக தான் நடக்குங்கிறத விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா காரியத்துக்கும் நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும்தான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேட்டகரிக்குள்ள இருக்கிறோம்? என் தகப்பன் எனக்கு செய்வது தீங்கு செய்ய மாட்டார். அப்ப இந்த சூழ்நிலை அனுமதிக்கப்பட்டுச்சு. அப்ப 4 பேர் என்ன பார்க்கிறவங்க ஏளனமா பார்க்கறாங்களே, அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை? என்ன தகப்பன் இந்த பாதையில கொண்டு போறாருன்னா அதுல ஒரு நோக்கம். நம்ம பார்க்க வேண்டியது, நாம் ஆராதிக்கிற தேவனை தானே ஒழிய கூட பேசக்கூடிய மனிதர்களை நாம் பார்ப்போமானால் நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்மளை சிக்கிக்கிடுவோம். என் தகப்பனை தான் பார்க்கணும். 4 பேர் இப்படி சொல்ற நிலைமையில என் ஆண்டவர் வச்சிருக்கிறாரே அப்படின்னா அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. இதைத்தான் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதை நாம செய்வோமானா ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும். ஏன்னா நமக்கு தேவன் செய்கிறது நன்மையாக தான் செய்வார். நமக்கு தீமை செஞ்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது?
மனுஷன் தீமை செய்யறான்னா அதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா சிலருக்கு ஒருத்தவங்க வேதனைப்படுறது கஷ்டப்படுறத பார்த்தா அவங்க குடும்பத்துல கொண்டாட்டமா இருக்கும். இது ஒரு கூட்டத்தார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப மனுஷங்க அது அவங்களுடைய சுபாவம். அது தேவன் உங்களுக்கு தீமை செஞ்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களை அவமானப்படுத்தி அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனால் ஆண்டவர் இந்த பாதையை நமக்கு அனுமதிக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளை ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் ஒட்டைக்கிறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று எனக்குள்ளாக நொறுக்கப்பட வேண்டியதை ஆண்டவர் நொறுக்குகிறார்னு அர்த்தம். நம்ம நினைக்கிற யாருமே நம்ம குடும்பத்தையோ நம்மளையோ யாருமே எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு நீங்களும் நானும் நினைக்கிறது நல்லது. ஆனால் அப்படிப்பட்ட பாதைக்கு எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். ஆனா அந்த சூழ்நிலை வருதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை ஒட்டைக்கிறாருன்னு. ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள உடையணுங்கிறத தேவன் எதிர்பார்க்க. அதனாலதான் நீங்க எதிர்பார்த்து கேட்கறீங்க, ஆனாலும் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கு தேவ சமூகத்துல நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழகான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா இதுதான். என் பிள்ளைகளே, என் சமூகத்துல நிக்கிறீங்க, கேட்கறீங்க, இந்த மாதிரி பாதையெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாதையை விடல, அந்த பாதைக்குள்ளதான் கொண்டு போறாரு. இது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுதான் நடக்கிறபடி சூழ்நிலை இருக்குன்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்குள்ள உடைக்க விரும்புகிறார். ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள நொறுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம பார்வையில தான் சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்காக எல்லாமா நன்றி சொல்லுவாங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஃபெயிலியர்ஸுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த வருஷத்துல என்னை அவமானப்படுத்தின சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டதற்காக நன்றி. ஏன்னா இதுதான் நம்மை உருவாக்கும். என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளை புகழ்றவங்க பக்கத்துல இருந்தா நம்ம வளரவே மாட்டோம், விழுந்துருவோம். ஆனா நம்மளை கேவலமா பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, நீங்க செய்கிற காரியத்தை, உங்க உருவத்தை, நீங்க செய்கிற விஷயங்களை, நீங்க பார்க்குற வேலையை, உங்க குடும்ப சூழ்நிலையை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த ஏரியாவிலே நம்பர் 1 இருப்பீங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு ரோசம் வரும். அப்படித்தானே? நம்மளை பார்த்து புகழ்ந்து, ஐயோ நீ ரொம்ப நல்ல புள்ளப்பா, நல்லா இருப்ப, சூப்பரா இருக்கு, நீ பண்றதெல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு 4 பேர் சொன்னாங்கன்னா நம்மளை விளத்தல்றதுக்கு ஒரு பெரிய கல்லறையை வெட்டுறவங்களே அவங்க தான். ஆனா அவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவோம். ஆனா அதுவே இதெல்லாம் என்ன பண்ண போகுது, இவங்க குடும்பம் இருக்கிற நிலைமையும் அதுவும் இதுவும் நம்மளை பார்த்து இதெல்லாம் ஒரு வேலைன்னு இவனை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான் பாருன்னு 4 பேர் நம்மளை சொன்னாதான் இதுல என்ன வருமானம் வரப்போகுது, இவங்கெல்லாம் என்னத்தை பண்ண போறாங்க செய்ய போறாங்கன்னு 4 பேர் நம்மளை பார்த்து சொன்னாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வைராக்கியம் அப்பதான் அப்படியே கொத்திச்சு எழும்பும் நமக்குள்ள. இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் எப்ப நமக்கு வரும்னா இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற ஆட்கள், நம்மளை ஏளனமா பார்க்குற ஆள் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், இல்லைன்னா நம்ம போக மாட்டோம். அதனால இவங்க இந்த மாதிரி பேசுற ஆளுகள்லாம் நம்ம பார்வைக்கு கெட்டவர்கள். நம்மளை புகழ்ந்து பேசினா நல்லவங்க, புகழ்ந்து பேசாட்டி அவங்க கெட்டவங்க, இப்படிங்கிற ஒரு மனநிலையை நாமளே செட் பண்ணியாச்சு. இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம புகழ்ந்து பேச பேச அவங்க தான் நமக்கு குழி தோன்ற ஆட்கள். அந்த ஸ்டேஜை விட்டு நம்ம அதிலேயே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். ஆனால் அவமானப்படுத்துகிற மனிதர்கள் எழும்பும் போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வளர ஆரம்பிப்போம். இவங்களுக்கு முன்னாடி இப்படி பார்த்து பேசிட்டான்ல, இவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் எப்போ வரும்னா நம்மளை வாழ்த்தும் போது வராது. நம்மளை கிளின்னு கிழிக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வாழணுங்கிற ஒரு எண்ணமே வரும். அதுக்காக தான் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறது அப்படின்னா சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறது. கொஞ்சம் யோசிப்போம். இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற ஆளுங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டால் இந்த வார்த்தையை கேட்காம நான் வளர்ந்தேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் பட்ட அவமானத்துக்கும் நாங்கள் பட்ட நிந்தைக்கும் கேவலத்துக்கும் இதுவே கிடையாது, கணக்கு வழக்கே கிடையாது. அவ்வளவு அவமானப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு எங்களை தேவன் வாழ வைத்திருக்கிறாருன்னு தான் சாட்சி சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று, ஆண்டவருடைய சித்தமே. இப்ப புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? சில காரியங்களை ஏன் அனுமதிக்கிறாரு அப்படிங்கிற சில கிளாரிபிகேஷன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார்ல. இப்ப நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி போய் நிக்க போறீங்கன்னா, ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் நின்று இனி எல்லாத்துக்குமே நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எல்லா காரியத்துக்கும் நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க போறேன். இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன அனுமதிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷ கடைசியில நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்.
பார்த்து இதெல்லாம் ஆண்டவர் செய்தாரே, இதெல்லாம் ஆண்டவர் செய்தாரே 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 செய்தாரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி செய்ய வேண்டியதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த நன்றி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இனி நான் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன், நீங்க அனுமதிச்ச எல்லா பாதைகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உமக்கு நன்றி செலுத்துவேன்னு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தி வந்த தேவன், இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படியே தகப்பனே, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்க எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதை நினைச்சு எல்லா சூழ்நிலையுமே தேவன் எங்கள் நன்மைக்காக, எங்களை உயர்த்துறதுக்காக, எங்களை ஆசீர்வதிக்கத்தாங்கிறத நாங்க முழுசுமா விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து நாங்க தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா, எல்லா நாளுமே எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது உங்க சித்தமா இருக்கிறதுனால அதுக்கு எங்களை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதயத்தை பரலோகத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தும்படி உங்க மகிமையான கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.